பஞ்சாயத்து அமைப்பின் பணிகாலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாயத்து அமைப்பு ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு பணியாற்றும். ஏனெனும் இப்போ பணியாற்றது கால முன்பேகவே அது வந்து ஆட்சி முடிக்கப்பட்டதுன்னா அப்ப அடுத்த பஞ்சாயத்து நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னா அது அடுத்த 5 ஆண்டுக்கு தொடராது, இது விட்டு போன ஆண்டுக்கு தான் தொடரும். எடுத்துக்கங்க, இப்போ அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து நிறுவனம் செயல்படுது. இந்த பஞ்சாயத்து நிறுவனுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டு. 5 ஆண்டு வச்சு 3வது ஆண்டிலேயே இந்த என்னும் பஞ்சாயத்து நிறுவனம் வந்து தனது ஆட்சியை கலைக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோமே. அப்புறம் என்ற பஞ்சாயத்து அமைப்பு உருவாக்கப்படுதுன்னு வச்சு, இந்த என்ற பஞ்சாயத்து அமைப்பு அடுத்த 5 ஆண்டுக்கு தொடராது, மீதமுள்ள 2 ஆண்டுக்கு தான் தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் அதன் காலம் முடிவதற்கு இதனால் எழுதியிருக்கேன், அந்த காலம் முடிவதற்கு முடிக்கப்பட்டால் இது முடிக்கப்பட்டால் மீதியம் உள்ளதுதான் மற்றது தொடரும். ஆனா பொதுவாக எத்தனை ஆண்டு அப்படின்னு கேட்டா 5 ஆண்டு இதோடைய பணிகாலமாக விளக்கப்படுகிறது. பஞ்சாயத்து சமிதியின் அமைப்பாகும். ஓகே, பஞ்சாயத்து சமிதி என்பது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் இடைநிலை அல்லது மத்திய அடுக்காகும். அதனால நான் சொன்னல ஆங்கிலத்தில் இன்டர்மீடியேட்னு சொல்லுவாங்க, தமிழ்ல இடைநிலை. அதாவது ஓர் ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சியின் எல்லா நடவடிக்கைகளும் இது ஒருங்கிணைப்பதாகும். ஒரு பஞ்சாயத்து சமிதி பின்வரும் உறுப்பினர்கள் அமைப்பாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து சமிதியும் பதவி காலம் என்பது எல்லா மாநிலங்களிலும் 5 ஆண்டுகள் தான். இது அரசியலமைப்புல கொல்லப்பட்டிருக்கு. அந்த 73வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்துல ஒரு மாதிரி சட்டம்னு சொன்னாங்கல்ல, அது என்ன சொல்லுதுன்னா 5 ஆண்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஞ்சாயத்து சமிதியும் தனது முதலாவது கூட்டத்தில் சமிதி உறுப்பினர்களுடன் 2 பேரவைத் தலைவர்களும் துணைத் தலைவர்களும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இது பொதுவான எல்லா மாநிலத்திலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மாவட்ட ஊராட்சி மன்ற, அதாவது ஜில்லா பரிஷத்தின் அமைப்பகம். ஜில்லா பரிஷத்தின் அமைப்பகம். ஜில்லா பரிஷத் மாவட்ட ஊராட்சி மன்றம் என்பது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் இறுதி உயர்நிலை 3வது அடுக்காக உள்ளது. நான் சொன்ன மேல இருக்கிற ஜில்லா பரிஷத் முப்படியில இறுதியாக செயல்படக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, இவ்வமைப்பு மாவட்ட அளவில் அமைந்துள்ள ஜில்லா பரிஷத்தின் பதவி காலமும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றமாகும். பஞ்சாயத்து சமிதியின் தலைவர் பதவி, பொறுப்பு, வழி, உறுப்பினர் ஆவார். ஓகே, ஒரு மாவட்டத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட ஜில்லா பரிஷத்தின் உறுப்பினர் ஆகும். ஸோ அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இது ஜில்லா பரிஷத்துடைய உறுப்பினராகவும் ஆக முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு.